வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி காளான் பிரியாணி பண்ணேன் அதை தான் பார்க்க போகிறோம். அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காளான் கடையில் வாங்கினது, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன். இருக்கிறத வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது பட்டை, லவங்கம், அந்த பிரியாணி பூ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். அது நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு இது எல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம குக்கரில் தான் இப்போ பிரியாணி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ தக்காளியுமே அது கூட போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அது வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிறது அலசிட்டு நறுக்கியாச்சு அப்போவே. அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ காளானையுமே இது கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் காளான். அப்படியே ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி செய்யலான்ட்டு ஒரு நாள் நைட்டில் செஞ்சுருந்தேன். மார்க்கெட் போயிட்டு வரும்போது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அது சீக்கிரம் வதங்கிடும். அதுலேருந்து தண்ணியுமே வரும் காளான்லேருந்து. தேவையானது நான் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதை தான் போட்டிருக்கேன். வேறு மசாலா அந்த மாதிரி எதுவுமே நான் போடலை. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணியிருந்தேன். இது கூட நல்லா மசாலா கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து வதங்கட்டும். எனக்கு எப்படி செய்ய தெரியுமோ நான் அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்புமே போட்டுக்கலாம். அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அரை மணி நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அரிசி. அதையுமே இது கூட சேர்த்து கொஞ்சம் கிண்டி விடலாம். அது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நான் மூடி வைப்பேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கிளாஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு நான் ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. இதில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். 2 விசில் வந்தாவே போதும், நல்லா வெந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வைக்கலாம். பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே சும்மா குட்டி குட்டியாக ஃபோட்டோஸும் எடுத்திருந்தேன் தம்ப்லைனில் வைக்கிறதுக்காண்டி. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருந்துச்சு. இனிமேல் சுட சுட பரிமாறிட்டு சாப்பிட வேண்டியதுதான். காளான் பிரியாணி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.